Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். குர்தாஸ் குர்த்திஸ் ஜீன்ஸோட எப்படி பேர் பண்ணி போடலாம் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து மீஷோட கொலாபரேட்டடான வீடியோ. இதுல நான் காட்டுற டாப்ஸ் எல்லாமே நான் மீஷோல இருந்து வாங்குன டாப். மீஷோல லிங்க்ஸ் கிடையாது. இதோட ப்ராடக்ட் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற டாப்ஸ் வச்சு நீங்க தாராளமா ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதே டாப் தான் வாங்கி நீங்க ஸ்டைல் பண்ணனும் இல்ல. இப்போ பேசிக்கா இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஜீன்ஸ் அண்ட் ஒயிட் டாப். உங்ககிட்ட இருக்கிற எந்த ப்ளூ ஜீன்ஸ் வேணாலும் எந்த ஒயிட் டாப் வேணாலும் நீங்க வந்து பேர் பண்ணிக்கலாம். நான் மீஷோல இருந்து வாங்குனத வச்சு உங்களுக்கு ஸ்டைலிங் வீடியோவா பண்ணி காட்ட போறேன். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் இல்ல இதுல ஏதோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதையும் கூட நீங்க வாங்கி பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னா ப்ளீஸ் கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் Dress எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ, நிறைய பேருக்கு அழகாக சூட் ஆகிற காம்போ. ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் வித் ஒயிட் குர்த்தி ஆர் ஒயிட் டாப் எதோட போட்டிங்கனாலும் ரொம்ப அட்டகாசமாக கிளாஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நியூட் குட்டி ஸ்டெல்டோ ஹீல் மாதிரி நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன், குட்டி ஊண்டு ஹீல் மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி ஃபேடட் ஜீன்ஸுக்கு இந்த மாதிரி யாரும் ஒயிட் சிக்கன் காரி குர்த்தா இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுல் எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தி வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி ஒயிட் டாப் போட்டிங்கனாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஃபுல்லாகவே நான் ஆக்சிடைஸில் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சிடைஸில் 2-3 கலர் 2-3 டிசைனில் இருக்கிற மாதிரியான கடாஸ், ஒரு சிம்பிள் வந்து ஒரு வாட்ச் மாதிரியான ஒன்று, அப்புறம் காதில் வந்து ஒரு ஹூப் மாதிரி வியர் பண்ணியிருக்கேன். நான் இதில் நெக்லஸ் ஒரு 2-3 மாற்றி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். எவர் கிரீன் காம்போ ஒயிட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப சூட் ஆகும். நான் வந்து ஒரு ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸோட போட்டிருக்கேன். எனக்கு ஜீன்ஸில் வந்து ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் அப்புறம் வந்து ஸ்கின்னி ஃபிட் ஸ்ட்ரைட் ஃபிட் தான் எனக்கு வந்து அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதை நீங்கள் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டணும்னா நல்ல ஒரு ப்ராட் சோக்கர் இந்த மாதிரி நான் பேர் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ப்ராட் சோக்கர் வந்து பேர் பண்ணலாம். ஃபேஸ் டல்லாக இருந்துச்சுன்னா சாரி, எனக்கு கொஞ்சம் அன்றைக்கி வந்து ரொம்ப கோல்டன் இதாக இருந்ததுனால எனக்கு வந்து ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி சோக்கர் வேணாம்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு நெக்லஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஜுவல்லரி எல்லாம் அங்கங்கே என்கிட்ட ஏற்கனவே இருந்தது, நான் வந்து பேர் பண்ணது தான். உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி போக பிடிக்காது அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை பேசிக் கலர்ஸில் இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி பீடட் செயின்ஸோட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஷார்ட் குர்த்தி லாங் குர்த்தின்னு எதுக்குமே வந்து இந்த ப்ளூ கலர் ஜீன்ஸ் அண்ட் ஒயிட் டாப் வந்து ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். நான் வந்து இதை ஆல்ட்ரெலாம் பண்ணல, வாங்கினது அப்படியே இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு XXL சைஸ் டாப். ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். செகண்ட் ஸ்டைல் இந்த மாதிரி ஷார்ட் டாப்பாக வியர் பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் வந்து டிஷர்ட் அந்த மாதிரியெல்லாம் வியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபிட்டட் ஜீன்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் பலூன் டாப் மாதிரி இல்லை இந்த மாதிரி பெப்ளம் டாப் மாதிரி இல்லை லைட்டாக ப்ளீட்டிங் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாக்ஸி டைப்பில் உங்களுக்கு நல்ல ஃப்ளோயியாக இருக்கிற மாதிரியான டாப் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கீழே நீங்கள் ஃபிட்டடாக ஜீன்ஸ் போடுறப்போ மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளோயியாக அந்த டாப்பை விட்டிங்கன்னா ரொம்ப ஃபெமினைனாக தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தடில் இதுவும் ஒன்று. ஸோ கீழே வந்து டைட்டாக நீங்கள் வியர் பண்ணுறீங்க, பேண்ட்ஸ் வியர் பண்ணுறீங்கன்னா மேலே டாப் வந்து நல்லா ஃப்ளோயியாக விடுறது. அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோயி டாப் போடுறப்போ டம்மி எல்லாம் இருக்குது. இப்போ எனக்குலாம் கொஞ்சம் தொப்பை இருக்குது, இந்த தொப்பையெல்லாம் தெரியக்கூடாதுன்னா கொஞ்சம் ஃப்ளோயியாக வந்து நீங்கள் டாப் வியர் பண்ணுறப்ப அது வந்து தெரியவே தெரியாது. ட்ரெஸ் லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுமே ஒழிய உங்களுக்கு டம்மி இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இதுவும் வந்து மீஷோலேருந்து எடுத்தது தான். இன்றைக்கி எடுத்த டாப்ஸ் ஃபுல்லாகவே நான் மீஷோலேருந்து வாங்கின டாப்ஸ் தான். பேண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இந்த ஓல்டட் பேண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு பேர்ல் பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். காதில் வந்து ஒரு சின்ன டியர் ட்ராப் மாதிரி இருக்கிற ஒரு இயரிங் வந்து போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேறு எதுவும் பெருசாக ஸ்டைலிங்லாம் பண்ணல. காலில் வந்து ஒரு ஒயிட் கலர் அண்ட் கிரேஷ் கலர் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு சாண்டல் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு நிறைய எம்ப்ராய்டரி வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒயிட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் ஜுவல்லரி அண்ட் சாண்டல் வந்து நான் ஒயிட் பேஸில் போயிருக்கேன். நெக்கில் எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால நான் நெக்கில் எதுவுமே வியர் பண்ணல. ஸோ சிம்பிளாக நீட்டாக நீங்கள் வந்து கேஷுவலாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற ஸ்டைல். எந்த ஷார்ட் டாப்போட வியர் பண்ணிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேர்ட் ஸ்டைல் இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் ட்ரெஸ் மாதிரி இருக்கிற ஒரு குர்த்தா. ஸோ இதை வந்து நான் ஒரு பெல்ட் கட்டி வியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் அண்ட் ஃப்ளேர் போட பிடிக்கும் அப்படின்னா பெல்ட் கட்டிக்கலாம். அதே சேம் டோனில் இருக்கிறதுல கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு லாங் பீடட் நெக்லஸ் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெல்ட் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயி ட்ரெஸ்ஸாகவும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு நான் வந்து வேறு ஜீன் வந்து ஒரு ஸ்லிம் ஃபிட் ஜீன் மாதிரி போட்டிருந்தேன். இது வந்து ஸ்கின்னி ஃபிட். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா ஃப்ளோயி டாப் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அகெயின் சேம் டிப் தான். உங்களுக்கு வந்து டம்மி எல்லாம் இருக்குது, பாடி வந்து அன்ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கரண்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோயி டாப் போடையில் டாப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய உங்களோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு இலூஷன் வரும். ஸோ இதில் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ்ஸோட இருக்குது. பாட்லி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளெயின் டாப் போடையில் ஜுவல்லரியில் நீங்கள் நிறைய வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியர் பண்ணிக்கலாம். சேம் டியர் ட்ராப் இயரிங் தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே காட்டன் டாப்ஸ் தான். ஒரு மாதிரி ஈஸி ப்ரீஸியாக இருக்குது. இதையே நீங்கள் வந்து ஜீன்ஸை வந்து கொஞ்சம் ஃபெமினைனாக போடணும்னு நினைக்கிறீங்க, இண்டோ வெஸ்டர்னாக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எம்ப்ராய்டரி குர்த்திஸ் போங்க. ஸோ எம்ப்ராய்டரி குர்த்திஸ் ஆர் எம்ப்ராய்டரி டாப் இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல் எம்ப்ராய்டரியாக போனீங்கன்னா அது வந்து ஒரு ஃபியூஷன் லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ அப்படின்னு இருக்கிற மாதிரியான இந்த எம்ப்ராய்டரி குர்த்தி போட்டிருக்கேன். இதுக்கு மல்டி கலர்ஸில் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து கை நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு கையில் சின்னதாக பிளாக் கலர் பிரேஸ்லெட் இருக்கிற மாதிரி இருக்குது. காதில் நல்ல பெரிய சாந்த்பால் இயரிங்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். பின்னாடி போனி டெயில் மாதிரி போட்டுட்டு முன்னாடி பேபி ஹேர்ஸ் எல்லாத்தையும் கீழே எடுத்து விட்டுருக்கேன்.
போட்டிருக்கேன். ஸோ ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பீடட் இருக்கிற மாதிரியான ஒரு சாண்டில் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கிற எம்ப்ராய்டரியை மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அதோட ஒத்து போகிற மாதிரியான ஃபுட்வேர் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆக்சசரிஸ் இல்லை வந்து உங்களோட ஃபுட்வேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஃபுல் லுக்காக வந்து அது ரொம்ப அழகாக தெரியும். உங்களோட ஹோல் லுக்குமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தெரியும். இதுவும் வந்து காட்டன் டாப் தான், செம்ம சாஃப்டாக இருக்குது. மீஷோவில் வந்து லிங்க் கிடையாது. இதோட எல்லா ப்ராடக்ட் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் மீஷோ டவுன்லோட் பண்ணதில்லை அப்படின்னா கீழே இருக்கிற என்னோட லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் போகல உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு அப் டு 30% ஆஃபர் வரும். அது அப் டு ₹100 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற மீஷோங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லா கேட்டகரிஸும் எல்லா வெப்சைட்லையும் இருக்கிற மாதிரி எல்லா விதமான பொருளுமே இருக்கும். கீழே இருக்கிற ப்ராடக்ட் கோட் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் மேலே சர்ச் பாரில் போட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எப்பயும் எல்லா வெப்சைட்லையும் எப்படி வந்து சைஸ் சார்ட் பார்ப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் சைஸ் சார்ட் பார்த்துருங்க. உங்கள் சைஸ் சார்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மீஷோவில் நான் கொடுக்குற ஒரு டிப் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். கீழே நிறைய பேர் வந்து வித் ஃபோட்டோஸோட உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வித் ஃபோட்டோஸோட இருக்கிற ரிவ்யூவை வந்து கரெக்டாக பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. மற்ற வெப்சைட் கம்பேர் பண்ணையில் ப்ரைஸ் உண்மையிலேயே சூப்பர் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு வெப்சைட் ஒரு செல்லர்டேன் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன். இப்போ இது நீங்கள் உங்களுக்கு வாங்குறீங்கன்னா ஆர்டர் டோட்டல் சேம் போடுங்க. இதே நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ரீசெல் பண்ண போறீங்க, செல் பண்ண போறீங்கன்னா உங்களோட மார்ஜின் அமௌண்ட்டும் சேர்த்து போடுங்க. அந்த அமௌண்ட் தான் பில்லிங்கில் வரும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒரு தடவை வேற ஒருத்தருக்குன்னா அவங்களோட அட்ரஸ் உங்கள் அட்ரஸ்னா உங்கள் அட்ரஸ் மட்டும் தான். ஸோ அதை கொடுத்து மறுபடியும் ப்ரொசீட் கொடுத்து பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பாலிசியும் உண்டு. நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா 10 டேஸில் உங்கள் அமௌண்ட் வந்துடும். உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீஷோ பற்றி தயக்கப்படவே தேவையில்லை. ரெகுலராக அவங்களோட எம்ப்ளாய்க்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸ் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயிஸை சானிடைஸ் பண்ணுறதா இருக்கலாம், நோ கான்டாக்ட் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட் ரொம்ப சேஃபாக. ஒயிட் அண்ட் ப்ளூ எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி லைட் ஃபேடட் ப்ளூவில் வந்து பிளாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜீன்ஸ்க்கு. இன்னும் என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஜீன்ஸில் போடலாம், இல்லை நீங்கள் வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் எப்படி வியர் பண்ணலாங்கிற மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த குர்த்தியும் மீஷோலேருந்து வாங்கினது தான். இது மாதிரி ஒரு ஜாக்கெட்டோட இருக்கிற மாதிரியான குர்த்தி, ஸ்லீவ்லெஸ் பிளாக் டாப் வித் ஜாக்கெட்டோட இருக்கிற மாதிரியான குர்த்தி. இது வந்து ரேயான் மெட்டீரியல், மேலே இருக்கிறது வந்து நெட்டு. இதை வந்து ஒரு ஸ்கின்னி ஃபிட் ஜீன்ஸோட தான் நான் வந்து போட்டிருக்கேன், ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸோட தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதோட நீங்கள் வேறு ஜாக்கெட் பேர் பண்ணையிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் கலர் எத்னிக் இந்த மாதிரி இருக்கிற டாப்ல நீங்க மல்டிடியூடான எத்னிக் டாப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் போடையில இன்னும் அது ஃபெமினைனா தெரியும். என்கிட்ட ஸ்லீவோட இருந்தது இந்த மாதிரி ஒரு 2 ஜாக்கெட் தான். ஸோ நீங்க ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போடுவீங்க, ஸ்லீவ்லெஸ் போடுவீங்க, இல்லை இந்த பிளாக் டாப் ஸ்லீவோட இருக்குன்னா மல்டி கலர்ல நீங்க இருக்கிற மாதிரியான ஜாக்கெட்ஸ் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கும் நான் வந்து ஒரு சில்வர் பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். காதுல வந்து ஒரு கருப்பு கலர் பெரிய ஜிம்கா கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் லேஸ் கோட் வந்து இன்னைக்கு நான் வாங்கினதுல என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க இது நிறைய ட்ரெஸ்ஸஸோட பேர் பண்ணிக்க முடியும். இந்த பிளாக் ஸ்லீவ்லெஸ் டாப்போட வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்திருந்த ஸ்டைலிங் டிப்ஸ், இன்னைக்கு நான் கொடுத்திருந்த குர்தாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அண்ட் இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எனக்கு படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. Bye bye.